நம்ம இந்த ஓபிசி அண்ட் ஜென்ரல் இவங்களுக்குலாம் நம்ம ஓபிசின்னு சொன்னோடனே நம்ம வந்து ஓபிசி நமக்கு வந்து கேட்டகரி வைஸ் நமக்கு வந்து கட் ஆஃப்ல வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. ஓபிசிக்கும் ஜென்ரலுக்கும் எந்த வேரியேஷனுமே இருக்காது பேங்கிங் எக்ஸாமில். ஓகேங்களா, மேஜராக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே அப்படிதான் இருக்கும். ஸோ இது வந்து யாருக்கு வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ். ஓகேங்களா, இந்த எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு இப்போ நானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வில்லேஜ்லேருந்து தான் வரேன். இப்போ என்னோட வில்லேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பேங்க் எக்ஸாமில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இவ்வளோ ஒரு கட் ஆஃப் கிட்டத்தட்ட மெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க் வேரியேஷன் இருக்கும். சில ஐபிஎஸ்ல எஸ்பிஐல பார்த்தீங்கன்னா 20 மார்க் வேரியேஷன் இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு ரீச் ஆயிருக்கா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா, ஸோ வந்து இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பேங்கிங் செக்டர். குறிப்பாக பேங்கிங் செக்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு வில்லேஜில் இருக்கேன், ஓகேங்களா, நான் ரொம்ப இன்டீரியர் வில்லேஜ், ஸோ இந்த மாதிரி வந்து எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியில் இருக்கீங்க அப்படின்னா ஸோ பேங்கிங் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஏன் அப்படின்னா நான் வில்லேஜ் பர்சன்ஸை சொல்கிறேன் அப்படின்னா ஸோ வில்லேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சிட்டியில் இருந்துட்டு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்து தெருவு கூட தெரியாது. பட் ஆனால் ஒரு வில்லேஜில் இருந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி நீங்கள் வெளியே வரப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த கட் ஆஃப் வைஸ் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வெளியே வரப்போ உங்களை பார்த்து 10 பேர் படிப்பான், உங்களை பார்த்து ஒரு ஊரே படிக்கும். அதாவது நீங்கள் சிட்டில இருந்து படிக்கிறதுக்கும் வில்லேஜ்ல இருந்து படிக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஒரு வில்லேஜ்ல ஒருத்தன் ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி போறான் அப்படின்னா அது அந்த ஊரே வந்து பார்த்துட்டு அந்த ஊர்ல அவங்கள பார்த்து 10 பேரை படிக்க வைப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். நீங்க மட்டும் முன்னுக்கு வர்றது இல்லாம உங்களை பார்த்து ஒரு ஊரே முன்னுக்கு வரும். அது ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஸோ வந்து டெஃபினட்டா ஒரு எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பேங்கிங்ல.